ஜிஎஸ்டில பியோர் லேபர் அப்புறம் ஜாப் ஒர்க் இந்த ரெண்டு வார்த்தைகளும் நிறைய பேருக்கு குறிப்பா கான்ட்ராக்டர்ஸ்க்கு பெரிய குழப்பத்தையும் உண்டாக்குது. இன்னைக்கு அந்த குழப்பத்தை முழுசா தீர்த்தரலாம் வாங்க. நீங்க ஒரு சின்ன பிசினஸ் பண்றீங்களா இல்ல ஒரு கான்ட்ராக்டரா அப்படின்னா இந்த பியோர் லேபருக்கும் ஜாப் ஒர்க்குக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சரியா புரிஞ்சுக்கலனா தேவையில்லாம அதிக வரி கட்ட வேண்டியிருக்கும். சில சமயம் கிடைக்க வேண்டிய வரி விலக்கு கூட கிடைக்காம போயிடும். இதை எப்படி சரி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். சரி, முதல் படியா இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கும் என்ன அர்த்தம்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். பியோர் லேபர்னா என்ன, ஜாப் ஒர்க்னா என்ன, வாங்க ஒவ்வொன்னா பாப்போம். பியோர் லேபர் பேர்ல இருக்கிற மாதிரியே இதுல உழைப்பு மட்டும்தான். அதாவது ஒரு வேலைக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸையும் உங்க கஸ்டமரே கொடுத்துடுவாரு. நீங்க உங்க உழைப்ப மட்டும்தான் கொடுப்பீங்க. ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்லணும்னா, நீங்க ஒரு சூப்பரான துணி எடுத்துட்டு போய் ஒரு டெய்லர் கிட்ட கொடுத்து இது எனக்கு ஒரு சட்டையா தச்சு கொடுங்கன்னு சொல்றீங்க. இங்க துணி உங்களுடையது, டெய்லரோட வேலை தச்சு கொடுக்கறது மட்டும்தான். இதுதான் பியோர் லேபர் சர்வீஸ். இப்போ ஜாப் ஒர்க், இதுக்கும் பியோர் லேபருக்கும் ஒரு சின்ன ஆனா முக்கியமான வித்தியாசம் இருக்கு. இங்கேயும் மூலப்பொருள், அதாவது அந்த துணி கஸ்டமருடையதுதான். ஆனா டெய்லர் வெறும் தச்சு மட்டும் கொடுக்காம அதுக்கு பட்டன் வச்சு காலர் சரி பண்ணி ஒரு முழுமையான சட்டையா மாத்துறாரு இல்லையா? அந்த முழுமையான செயல்முறை, ஒரு பொருளை எடுத்து அதை இன்னொரு பொருளா மாத்தி கொடுக்கற அந்த ப்ராசஸ், அதுதான் ஜாப் ஒர்க். சரி, இப்ப இந்த ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்போதான் இதுக்குள்ள இருக்கிற உண்மையான வித்தியாசம் என்னன்னு பளிச்சுன்னு புரியும். இந்த டேபிள பாருங்க. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எது தெரியுமா? அந்த முதல் பாயிண்ட் தான், மெட்டீரியலை யாரு கொடுக்கறாங்கிறது. பியோர் லேபர்ல நீங்க வெறும் உழைப்ப மட்டும் கொடுக்கறீங்க. ஜாப் ஒர்க்ல மெட்டீரியல பிரின்சிபல், அதாவது உங்க கஸ்டமர் கொடுக்கறாரு. இந்த ஒரு வித்தியாசம்தான் மத்த எல்லாத்தையுமே மாத்துது. ஜிஎஸ்டி ரேட்ல இருந்து எஸ்ஏசி கோட் வரைக்கும் எல்லாமே இதை வச்சுதான் முடிவு செய்யப்படும். பொதுவா பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி சர்வீஸ், ஹவுஸ் கீப்பிங், இல்ல பொதுவா ஆள் அனுப்புறது, இந்த மாதிரி பெரும்பாலான பியூர் லேபர் சேவைகளுக்கு ஸ்டாண்டர்டான ஜிஎஸ்டி ரேட் 18%. ஆனா இங்கதான் ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. இது நிறைய கான்ட்ராக்டர்ஸ்க்கு ஒரு பெரிய வரம்னே சொல்லலாம். நீங்க ஒரு தனிப்பட்ட குடியிருப்பு வீடு கட்டுறதுக்கு பியோர் லேபர் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஜிஎஸ்டியே கிடையாது. ஆமா, 0% தான். இது ஒரு மிகப்பெரிய வரிச்சலுகை இல்லையா? ஜாப் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி ரேட் கொஞ்சம் மாறும். நீங்க எந்த மாதிரி பொருளை உற்பத்தி பண்றீங்க, எந்த இண்டஸ்ட்ரியில இருக்கீங்கன்றத பொறுத்து இது மாறும். சில துறைகளுக்கு 5% இருக்கலாம், சிலதுக்கு 18% இருக்கலாம். அதனால உங்க துறைக்கு சரியான ரேட் என்னன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க கவனிக்கணும். உங்க கான்ட்ராக்ட்ல நீங்களே உழைப்பையும் கொடுத்து கூடவே மெட்டீரியல்ஸையும் நீங்களே சப்ளை பண்ணீங்கன்னா அது பியோர் லேபரும் கிடையாது, ஜாப் ஒர்க்கும் கிடையாது. அதுக்கு பேரு ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட். இது ஒரு மூணாவது கேட்டகரி. இதுக்கு ஜிஎஸ்டி எப்பவுமே 18% தான். இந்த ஒரு சின்ன தப்பு உங்க லாபத்தை கணிசமா குறைக்க வாய்ப்பு இருக்கு. ஜாக்கிரதை. சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சில முக்கியமான ரூல்ஸ் அண்ட் விலக்குகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்க சரியா கணக்கு காட்ட முடியும். அந்த 0% ஜிஎஸ்டி விலக்கு பத்தி சொன்ன இல்லையா, அது எதுக்கெல்லாம் பொருந்தும்னு பார்க்கலாம். ஒரு தனிப்பட்ட குடும்பம் வசிக்கிற மாதிரி ஒரு வீடு கட்டுறதுக்கு நீங்க பியோர் லேபர் கொடுத்தா வரி விலக்கு உண்டு. அதே மாதிரி பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா மாதிரி அரசு வீட்டு வசதி திட்டங்களுக்கு வேலை செஞ்சாலும் வரி விலக்கு உண்டு. ஆனா இதுவே ஒரு ஸ்கூல் கட்டுறதுக்கோ இல்ல ஒரு கமர்ஷியல் பில்டிங் கட்டுறதுக்கோ இந்த விலக்கு பொருந்தாது. அடுத்து ஆர்சிஎம், அதாவது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். இதை கேட்டதும் பயந்துடாதீங்க, ரொம்ப சிம்பிள். நீங்க ஜிஎஸ்டில ரெஜிஸ்டர் பண்ண ஒரு கம்பெனி, நீங்க ஜிஎஸ்டில ரெஜிஸ்டர் பண்ணாத ஒரு கான்ட்ராக்டர் கிட்ட இருந்து ஒரு சர்வீஸ் வாங்குறீங்க. அப்போ அந்த சர்வீஸுக்கான ஜிஎஸ்டிய அந்த கான்ட்ராக்டர் கட்ட மாட்டார். பதிலா சர்வீஸை வாங்கின நீங்க தான் நேரடியா அரசாங்கத்துக்கு கட்டணும். இதுக்கு பேர் தான் ரிவர்ஸ் சார்ஜ். நீங்க ஜாப் ஒர்க் பண்றீங்கன்னா சில விஷயங்களை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். உதாரணத்துக்கு பிரின்சிபல் ITC 04ங்கிற ஃபார்மை ஃபைல் பண்ணணும். அப்புறம் உங்க கஸ்டமர் அனுப்புன மூலப்பொருட்களை 1 வருஷத்துக்குள்ளேயும், பெரிய மெஷின்கள் மாதிரி இருந்தா அதை 3 வருஷத்துக்குள்ளேயும் வேலையை முடிச்சு திருப்பி அனுப்பணும். இந்த மாதிரி விதிகளை சரியா ஃபாலோ பண்றது உங்களை சட்ட சிக்கல்கள்லேருந்து காப்பாத்தும். எவ்ளோ நேரம் பேசுனதை எப்படி சுலபமா ஞாபகம் வச்சுக்கிறது? உங்களுக்காகவே ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் செக்லிஸ்ட உருவாக்கியிருக்கோம். இத பாருங்க. உங்க பிசினஸ்ல இது எப்படி யூஸ் பண்றது? ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு கான்ட்ராக்ட் எடுக்கும்போதும் இந்த 3 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. 1, மெட்டீரியல் எங்கிருந்து வருது, நீங்களா இல்ல கஸ்டமரா? 2, அந்த பதில வச்சு உங்க ஜிஎஸ்டி ரேட்டை கண்டுபிடிங்க. அது 0%, 5% இல்ல 18% முடிவு பண்ணுங்க. 3, அதுக்கேத்த மாதிரி
ஆர்சிஎம் இல்ல ஐடிசி 04 மாதிரி சரியான விதிமுறைகளை பின்பற்றி உங்க கணக்க சரியா மெயின்டைன் பண்ணுங்க. இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணா தப்பே நடக்காது. இப்போ உங்களுக்கு எல்லா ரூல்ஸும் தெரியும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, உங்க பிசினஸ் ஜிஎஸ்டியோட சரியான பக்கத்துல தான் இருக்கா, இல்ல தெரியாமலே நீங்க அதிக வரி கட்டிட்டு இருக்கீங்களா? இந்த ஒரு கேள்விக்கான பதில் உங்க பிசினஸோட எதிர்காலத்தையே தீர்மானிக்கலாம். யோசிங்க.